அடுத்த பாடல் 1682. ஏ எனில் ஏ என மாட்டார் பிரசைகள். இது முதல் அடி. இப்போ வழக்கமாக பேச்சு வழக்கா யாரையாவது கூப்பிடுறத ஏய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஏ எனில் ஏ என மாட்டார் பிரசைகள். நம்ம வயதானவர்கள் முதியவர்கள் இவங்களெல்லாம் போய் ஏன்னு கூப்பிட மாட்டோம். சராசரி வயது ஒத்தவர்கள் இல்லை பெரியவங்க சின்னவங்களை பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அப்படி ஏய் அப்படின்னு கூப்பிட்டோன்னா திரும்பி பார்ப்போம் டக்குன்னு. இப்போ நம்மளே யாராவது கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோ, ஏய் அப்படின்னு கூப்பிட்றோம், நம்ம உடனே திரும்பி பார்ப்போம். திரும்பி பார்த்தோன்னே திருப்பி ஏய் நான் கூப்பிட மாட்டோம். என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏய் அப்படின்னா நம்மளை கூப்பிடுறாங்க போல நினச்சிக்கிட்டு நம்ம அதை திரும்பி பார்ப்போம். இதை எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த இடத்துல? எந்த பள்ளியிலையும் சொல்லி கொடுக்கல. எந்த ஆசிரியர் ஏய் அப்படின்னு ஒன்று யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, விட்டா நீ திரும்பி பார்த்து என்ன வேணும் சொல்லுங்கள், எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கணும்னு எந்த பள்ளியிலையும் சொல்லிக் கொடுக்கல, எந்த ஆசிரியரும் சொல்லிக் கொடுக்கல, நம்மளுடைய பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கல இந்த இடத்துல. அப்புறம் எப்படி நமக்கு இந்த வார்த்தை மனசில் பதிஞ்சிச்சு அப்படின்னா, அதற்கு பதில் அவரே சொல்கிறாரு, பிரசைகள் அப்படிங்கிற. பிரசை என்றால் குலம், குடும்பம், சந்ததி, இதெல்லாம் பொருள் இந்த இடத்துல. அப்போது நமக்கு முன்னோர்கள் இருக்கிறவங்க, நம்ம சிறு வயதில் இருக்கும்போது விவரம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய தாயையோ தந்தையோ இல்லை சகோதரர்களையோ நம்ம உறவினர்கள் யாரையாவது வேற யாராவது கூப்பிட்டுருப்பாங்க ஏய் அப்படின்னு. அது நம்ம கண்ணு பார்த்துருக்கு இல்லையா? நம்ம கண்ணோ காதோ பார்த்து கேட்டு ஓ ஏன்னு கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்குறாங்க, அப்போ நம்மளும் திரும்பி பார்க்கணும் போல என்பது நம்மளுடைய மனதில் பதிந்து விட்டது. அப்போ இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, எந்த இலக்கியமோ சங்க இலக்கியங்களோ யாரும் சொல்லிக் கொடுக்கல. மனிதர்கள் செய்வதை பார்த்து நாம் இதனை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல. அதை தான் முதல் அடியில் சொல்கிறாரு, ஏ எனில் ஏ என மாட்டார் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன்னு யாராவது ஒருத்தரை நம்மளை கூப்பிட்டா நம்ம திருப்பி பார்த்து ஏன்னு நம்ம கூப்பிட மாட்டோம் இல்லையா? பதிலுக்கு ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டோம். ஆனால் என்ன கேட்போம் இந்த இடத்துல? என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்போம். இதுதான் முதலடியில் சொல்கிறாரு. சாதாரண ஒரு அடிப்படை அறிவு இந்த இடத்துல, ஒரு மசில் மெமரி இந்த இடத்துல இல்லையா? நம்மள தான் அழைக்கிறாங்க அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். அதான் பிரசைகள் என்று சொல்லப்படுவது. எல்லாரையும் தான் சேர்த்து சொல்கிறார் இந்த இடத்துல. குலம் வழியாக தன்னுடைய மூதாதையர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட சாதாரண மனிதர்கள் இவர்கள் இந்த இடத்துல. இப்போ போன பாடலில் சொல்லப்பட்டவர் என்னென்னா அபக்குவன் என்று சொல்லப்படுவர்கள் சுத்தமாக சிந்தனை இல்லாதவர்கள் இந்த இடத்துல. போன பாடலில் சொல்லிட்டேன், சுத்தமாகவே சிந்தனை இல்லாதவர்கள். எது நல்லது சொன்னாலும் சரி அவங்க கேட்குறதே அந்த பக்கம் போகாதரா அடிபடுன்னு சொன்னால் கூட இல்லை நான் அந்த பக்கம் தான் போவேன்னு அடிபடுறவன் சாதாரண அறிவு கூட இல்லாதவர்கள் போன பாடலில் சொல்லப்பட்டது. இப்போ இந்த பாடலில் சொல்கிறது கொஞ்சம் அறிவு இருக்கவங்க, அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். இவர்களுக்கு வாய்மொழி பெய்ய மதுரை நின்று ஊறிடும். இது ரெண்டாவது வடி. இந்த ரெண்டாவது வடியும் மூன்றாவது அடியும் இந்த இடத்துல ஒரு நம்ம என்ன சிறு வயதில் அனுபவித்தோமோ, ஏன்னா சிறு வயதில் தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். எதை கற்றுக்கிட்டு இருக்கோம்? பெரியவங்க சொல்கிறாங்க, அதை பார்த்து நம்ம உடம்புல மசில் மெமரி ஆகிடுச்சு. ஏன்னு சொன்னால் திருப்பி பார்த்து என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்குறத சிறு வயதில் மசில் மெமரி ஆகிடுச்சு. இப்போ சிறு வயதிலேயே வேறொரு விஷயம் நமக்கு பதியப்பட்டிருக்கு. என்ன பதியப்பட்டிருக்கு? அதுதான் ரெண்டாவது அடி மூணாவது அடி. வாய்மொழி பெய்ய மதுரை நின்று ஊறிடும். இப்போது வாய்மொழினா சிறு குழந்தையா இருக்கும். ஒரு காலத்தில் சிறு பருவத்தில் எல்லா மனிதரும் சிறு குழந்தையாக தான் இருந்திருப்போம் இல்லையா? அந்த 6 மாத குழந்தை, 1 வயது குழந்தையில். அப்போது முளை பெய்ய அப்படிங்கிறாரு. இப்போ குழந்தை பிறந்தவொடனே அதுக்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது இல்லையா? பசிக்கும் கூட தெரியாது. ஆனால் தாயே என்ன பண்ணுறா? தன்னுடைய பாலையே குழந்தைக்கு கொண்டு போய் தானாக தான் ஊட்டுறா இந்த இடத்துல. அப்போ இந்த குழந்தை ஒன்றுமே செய்யலை. அதுக்கு வாய் கூட அம்மா தான், சில குழந்தைகள் அது எனக்கு சரியாக தெரியல, வாய் அதுவாக திறக்குமா அம்மா திறந்து வைப்பாலாம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல? தானாகவே பால் குழந்தையுடைய வாய்க்குள்ளே போகுதான் இந்த இடத்துல. பெய்ய அப்படிங்கிறார். இப்போ மழை தானாகவே பெய்யுது இல்லையா? நம்ம மேலே தானாக மழை பெய்யுது, நம்ம பிடிச்சி இழுக்கலை. அது போலவே இந்த குழந்தையுடைய வாய்க்குள்ளே தானாகவே பால் போகுதான் உள்ள. அதான் மதுரை அப்படின்ற வார்த்தை சொல்கிறார் இந்த இடத்துல. மதுரை என்றால் இனிமை என்று பொருள் இந்த இடத்துல. மதுரம்னு சொல்லுவான் வார்த்தை, கேள்விப்பட்டிருவீங்க. மதுரம் அப்படின்னா இனிமையான, மகிழ்ச்சியான அப்படின்னு பொருள். ஸோ அந்த தாயிலேருந்து வர்ற பால் தானாகவே அந்த இதுக்குள்ளே போய் வாயில் விழுதது. அது இனிமையாக நின்று இருக்கிறதா அந்த இடத்துல. அது நின்று ஊறிடும் அப்படிங்கிறது.
அப்புறம் என்ன, குழந்தையுடைய வாயில் அந்த பால் இருக்குது, அந்த பாலை வந்து குழந்தை டக்குன்னு அப்படியே முழுங்கிறது இல்லை, வாயிலே வச்சுக்கிட்டு இருக்கு. அது அப்போ தான் முழுங்கிறதுக்கே கற்றுக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல யாரும் சொல்லி கொடுக்கல குழந்தைக்கு, வாயில் வச்சுக்கிட்டே இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ நின்று ஊறிடும். அப்போ பால் வாயில் நிற்கும் போது அதோடைய எச்சில் வந்து அங்கே ஊற ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த பாலோடு சேர்ந்து எச்சிலும் சேர்ந்து ஊறி உடம்பிற்குள் சென்று அதனுடைய உணவாக மாறுகின்றது இந்த இடத்துல. இது முதலடியில் சொல்கிறாரு. இப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை குழந்தை வயசில் அது மசில் மெமரி ஆகுது இல்லையா, இந்த நிகழ்வை தாய்மொழி ஆவது அறியார் அப்படிங்கிறார். ஸோ எப்படி அம்மானு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவள் தான் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி இந்த இடத்துல கொடுக்குறா அப்படின்றது ஆவது அறியார். இப்படி ஒன்று இருக்குன்றதே அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் இல்லையா. ஸோ குழந்தைக்கு தெரியாது இல்லையா, நிச்சயமாக நமக்கு பசிக்க போகுது, அம்மா தான் கொண்டு வந்து பால் கொடுக்குறா, இதுதான் நம்ம வாயில் போகுது, இது எச்சில் ஊறுது, இது நம்ம முழுங்குறோம், இதனால தான் நமக்கு பசிக்குது, இது எதுவுமே பிறந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது இந்த இடத்துல. அதை சொல்கிறேன். இதை தமர் உள் அப்படிங்கிற, தமர்னா தமக்கு உள்ளே, தமக்கு உள்ளே ஒரு ஊழ்நிலை. ஊழ்நிலைனா உடம்பு, ஊன் என்றால் உடம்பு. ஒரு ஊழ்நிலை செய்யும் ஒரு இழிதானே அப்படிங்கிறார். ஊழ்நிலை செய்யும் அப்படிங்கிறார். அப்போ அந்த உடம்புக்குள்ள ஒன்று செய்யுது. எது செய்யுது? ஒரு சக்தி செய்யுது. அப்போ ஒரு என்றால் ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. தமக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு சக்தி, உள்ளே என்றால் நமது உடம்புக்கு, நம்முடைய உடம்புக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு சக்தி வந்து இதை செய்யுது. அதுதான் நிலை செய்யும் அப்படிங்கிறாரு. நிலையா என்ன செய்தா அந்த சக்தி, இதை செய்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல. இது உரு இழிதானே அப்படிங்கிறது. அப்போ அந்த சக்திக்கு உருவம் என்பது இல்லாமல் தான் இங்கு இருக்கின்றது. இது யாரு? இறைவன் தான். ஸோ இதை அவங்க தெரிஞ்சிக்கல அப்படின்னு முடிக்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தால் மேலே ஒரு உவமை சொல்லிட்டு அதற்கு பின்பாக நம்முடைய உலக ரீதியாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் இந்த இடத்துல. உமை என்று சொல்லப்படுவது இந்த உலக ரீதியாக நாம் ஒன்றை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு உறவினரோ யாரோ ஒருவர் நம்ம கண்ணால் சிறு வயது குழந்தையாக இருக்கும்போது பார்க்குறோம், ஏன்னு கூப்பிட்றாங்க, இன்னொருத்தர் திரும்பி பார்க்குறாத்தா நம்ம ஏன்னு சொல்லி நம்ம திருப்பி கூப்பிட்றதில்ல, என்ன வேணும் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறோம். இந்த இடத்துல இந்த விஷயம் யாரும் சொல்லி கொடுக்கல, நம்மளுடைய மனதில் பதிந்து விட்டு அதை நாம் கடைபிடித்து கொண்டே இருக்கின்றோம். அதே போல் நம்ம குழந்தை பருவத்தில் இந்த இடத்துல நமக்கு பசிக்கும் என்பது நமக்கே தெரியாத ஒரு நேரத்தில், எப்படி உணவை முழுங்க வேண்டும் என்று தெரியாத ஒரு நேரத்தில் தாய் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறா, இந்த இடத்துல அவளே தன்னுடைய பாலை அமுதமாக கொடுக்குறா. அது குழந்தைக்கு இனிமையாக இருக்குது, வாயிலே வச்சிருந்து ஊறி முழுங்குது. இந்த விஷயம் அதுக்கு பதியுது உள்ள. ஆனாலும் அது வளர வளர இது எப்படி இது வருகின்றது என்று இந்த குழந்தை என்பது மனதில் பதிந்தது போல இது வந்து இந்த குழந்தைக்கு வந்து பதியலை இந்த இடத்துல இல்லையா. ஒரு நாள் அது இது எப்படி நடந்தது, ஏன் இதை செய்தது என்று பார்த்தால் அந்த உடம்பிற்கு உள்ளேயே, இது அந்த குழந்தையின் உடம்பிற்குள்ளேயே ஒரு நிலையான சக்தி ஒன்று இருக்கின்றது. அந்த சக்தியானது உருவமில்லாத நிலையில் இருக்கின்றது. அதுதான் இந்த செயலை செய்கின்றது என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் என்பது பொருள். ஸோ இதான் அந்த பாட்டுடைய கருத்து. கருத்தின் பிரகாரம் பார்த்தா உண்மை தானே. இது நமக்கு மசில் மெமரி ஆகவே இல்லையே இப்போ வரைக்கும். எப்படிடா பசிச்சுது, எப்படி நம்ம பால் குடித்தோம், நிச்சயமாக நினைவு இல்லை. மசில் மெமரியில் கூட கிடையாது, நினைவில் கூட இல்லை இல்லையா. ஸோ அதான் அந்த பாடலில் சொல்கிறாரு. ஸோ இந்த பாடலுக்கும் தலைப்பிற்கும் எப்படி நம்ம இதை பொருளாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, தலைப்பு அபக்குவன் தப்பு, இறைவனை அறிவதற்கான மனமுதிர்ச்சி இல்லாதவர்கள்னு சொல்லியாச்சு. அப்போ சிறு வயதிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் அது சிறு வயதில் தானே சொல்லியிருக்காருன்னு பொருள் எடுத்துக்கூடாது. இந்த வினாடி முதற்கொண்டு நமக்குள் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இல்லையா. இன்றைக்கி பசிக்குது, நமக்கு ஒரு சின்ன உணர்வு இருக்குது, பசிக்குதுடாப்பா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு தொண்டை வரைக்கும் தான் தெரியுதே தவிர்த்து அதற்கு பின்பாக அதனுடைய உணர்வே இல்லை இந்த இடத்துல. அது எப்படி செரிமானம் நடக்கின்றது, எப்படி அதோடைய சத்து ரத்தத்தோடு கலக்கின்றது, அது எப்படி உடம்புக்குள்ளே போய் ஃபுல்லாக பரவுது இந்த இடத்துல அதோடைய ஆற்றல் இல்லையா. எப்படி சிந்திக்கிறோம், எப்படி பார்க்குறோம். என் கண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடலாம், அது எப்படி இயங்குது. கண் இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை என்ன, அதனுடைய ஆற்றல் என்னன்னு தெரியும். இருக்கிறவங்களுக்கு நமக்கு துளியும் தெரியல இதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி. இதுபோல் நிறைய விஷயங்கள் நமக்குள் இறைவன் இருந்து இயக்கி கொண்டு தான் இருக்கின்றார். எந்த இறைவன்? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உருவம் இல்லாத இறைவன் இயக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் இதனை உணர்வதே இல்லை.
சாதாரண அறிவியல் எல்லாத்துக்குமே நமக்கு இருக்குது. உலக ரீதியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய 6 அறிவு இப்பொழுது நம்மிடம் இருக்கின்றது. ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் இங்கு எடுத்துக்கொள்வதில்லை. இதான் அந்த பாடலுக்கான உட்கருத்தை நம்ம பார்க்கலாம்.